குழந்தைகளாவே இருந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாம்னு விவரம் தெரியாம பேசாதீங்க தம்பி. கரெக்டா நடுச்சாமத்துல அம்மா அப்பா நிம்மதியா தூங்கும்போது ஓன்னு இடைவிடாம கத்தணும். அம்மாவுக்கு மட்டுமே புரியிற ஒரு பாஷைய உருவாக்கணும். திடீர்னு வயிறு வலிக்கிற மாரி தொடர்ந்து கத்திட்டே இருக்கணும். பிள்ளைக்கு என்னாச்சோன்னு அம்மாவும் அப்பாவும் நம்மள ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு எஃபர்ட் போடணும். ஆனா ஹாஸ்பிடல் போன பிறகு அழுகைய நிறுத்திட்டு சிரிச்சு விளையாடி டாக்டர்ட்ட நல்லா இருக்கிற பிள்ளைய எதுக்கு சும்மா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு ஏச்சு வாங்கி கொடுக்கணும். டயப்பர்ல கொஞ்சமா மூத்திரம் போயிட்டு மிச்ச மூத்திரத்தை அடக்கிட்டு இருந்து கரெக்டா கழட்டும் போது சர்ன்னு நிலத்துல அடிச்சு விடணும். தெரிஞ்ச சொந்தக்கார நாத்த வாயனைகள் நம்மள தூக்கி வச்சு கொஞ்சுவானுகள். அந்த நாத்தத்தை எல்லாம் பொறுக்கணும். இத அவிச்சு கொடுத்தால் பிள்ளையிட மூளைக்கு நல்லது. இத அரைச்சு கொடுத்தால் பிள்ளையிட எலும்பு வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொந்தக்கார டாய்லிகள் கண்ட கண்ட கருமாந்திரங்களை அம்மா கையில கொடுத்துட்டு போயிடுவானுகள். அத வேணாம்னு கத்தினாலும் வாய்க்குள்ள திணிச்சிருவாங்க. பாப்பாவுக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னு அம்மா எப்பவோ சொன்னத அப்பன்காரன் மனசுல வச்சுட்டு நம்மட பாலை குடிச்சிருவானோன்னு தினம் தினம் பயத்தோடையே வாழணும். குழந்தைகளாக இருக்கிறதுல எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு திட்டமிடல்கள், எவ்வளவு இடைஞ்சல்கள்.